பூஜா வீட்டுக்கு வந்திருக்கோம் நம்ம. அவங்க வந்து நிறைய டிஷ்ஷஸ் வந்து செஞ்சு எல்லாருக்குமே நம்ம இங்கே பிஷப் டவுனில் வந்து எல்லாருக்கும் டிஸ்பிளே பண்ணுறாங்க. அவங்க வீட்டில் இருந்தே நிறைய டிஷ்ஷஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்க செய்கிறதுலையே சிக்னேச்சர் டிஷ்ஷுன்னா வடைப்பாவும் சமோசாவும் ரொம்ப ஃபேவரெட்டு. நம்மளுக்காக நம்ம சேனலுக்காக அந்த வடைப்பாவை நம்மளுக்கு செஞ்சு காமிக்க போகிறாங்க. அவங்க கிச்சனில் போய் நம்ம எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பூஜா கிட்ட நம்ம சவுத் இண்டியன் டிஷ்ஷஸை பற்றியும் நம்ம சேனலை பற்றியும் ஹிந்தியில் 2 வார்த்தை அவங்க சொல்லுவாங்க. கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. யூசே नमस्ते आंटी, आपको मिलकर बहुत अच्छा लगा। तो आंटी का जो बेटा है उसको मेरा खाना बहुत पसंद आया, तो आंटी को वड़ा पाव समोसा फेवरेट है, तो उन्होंने सोचा कि मेरे को भी सीखना है कैसे बनाते हैं मसाला। तो आंटी मेरे पास आई और उन्होंने टाइम दिया। तो हम दोनों ने मिलके आज समोसा और वड़ा पाव का रेसिपी पूरा 4-5 घंटे खर्च करके हम दोनों मिलके पूरा तैयारी किया। तो आंटी बहुत खुश है, मेरे को बहुत ही अच्छा लगा। और आंटी स्पेशली चेन्नई से है, तो मेरी एक फ्रेंड थी 20 years ago, आई मेट हर इन इंडिया। सो माय सन आल्सो लव द उनको भी साउथ इंडियन डोसा वड़ा पाव एवरीथिंग उपमा दे लव इट। सो आई आल्सो कुछ मेरे को भी आंटी से लर्न करना है। सो नाइस टू मीट वेरी नाइस। सो मैं आई एम बेस्ड इन कॉर्क बिशप टाउन। So guys, if you want, please subscribe my channel. I have my number in WhatsApp group. So please send. If you want, you one day before, please order me so I can make all type of dishes. You know, South, North, and Maharashtra, and Gujarati dabeli. So vada pav dabeli, Rajasthani onion kachori, dal kachori, gulab jamun, and kaju katli. And paneer, all type of paneer, gravy, chapatis, aloo paranta, lot thing I can. So if you subscribe my channel, I put more recipe for you next time. Okay. Thank you. சந்தோஷம். எங்களுக்கு நிறைய டிஷ்ஷஸ் சொல்கிறீங்க, அதெல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னு எங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. இருந்தாலும் எந்த 2 சிக்னேச்சர் டிஷ் மட்டும் எங்களுக்கு செஞ்சு காமிங்க. ஓகே, thank you. Or all things special, I made everything the same day fresh, not one day before. So the taste is originally taste come. Okay, not like if you make the one day before the chutney something, no taste come like that. So I use the also organic potato and good quality stuff. So all the fresh taste. Okay. இங்கே கார்க்கில் இருக்கிறவங்க பிஷப் டவுனில் இவங்க இதை வந்து லிங்கை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு முன்னாடி ஆர்டர்ஸ் சொன்னீங்கன்னா அவங்க இந்த டிஷ்ஷஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு ஹோம்மேடாக நல்ல குட்டு இதாக நல்லா செஞ்சு கொடுப்பாங்க. நம்ம வீட்டில் சாப்பிட்ட ஒரு திருப்தி உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நார்த் இந்தியன், சவுத் இந்தியன் எல்லா டிஷ்ஷஸுமே இவங்க பண்ணுறாங்க. நீங்கள் வந்து இவங்க சேனலில் இவங்க இதை லிங்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். கீழே வந்து நம்மளோட இதுலேயும் வரும். அதை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, ஆர்டர்ஸை கொடுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு ஃபேவரட் டிஷ்ஷு சாப்பிட்ணுன்னா பூஜாஸ் கிச்சனை இது லிங்கை வந்து காப்பி பண்ணி வச்சுட்டு ஆர்டர் பண்ணுங்கள். Thank you everyone. But auntie have also their YouTube channel cooking. So if you want any Chennai dish Tamil, so you subscribe their channel and see all recipes there. Okay. Thank you Pooja. Thank you. Nice to meet you. வடை பாவு இவங்களோட ஃபேவரெட், விவேக்கோட ஃபேவரெட் வடை பாவு. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட்டு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்ன்ட்டு சொல்லுவாங்க பூஜா. பார்க்கலாம். ये मस्टर्ड या सबसे मेन है इसमें लहसुन और ग्रीन चिली, करी पत्ता और सरसों का दाना, मस्टर्ड सीड एंड हींग और सॉल्ट एंड टर्मरिक पाउडर. இது வந்து கடுகு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு, அதுக்கப்புறம் இஞ்சி, இது வந்து பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் மஞ்சள் வச்ச உருளைக்கிழங்கு and lemon juice. So when we grind after cross grind the garlic, green chili and ginger, 3 of them. Okay. After we put this back. So we will put the half kg. Yeah, more than little bit half kg. Yeah. Okay.
வடைப்பாவு அது பற்றி என்னென்ன ஸ்பெஷலு, எப்படி அது எந்த ஊரில் வடைப்பாவு வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்றத பற்றி பூஜா அவங்க நமக்கு சொல்லுவாங்க. வாங்க பார்க்கலாம். वड़ा पाव वैसे महाराष्ट्र का बहुत फेमस फूड है. इन ब्रेकफास्ट लाइक एनी टाइम दे गेट लाइक लंच आल्सो. सो मैंने पहली बार इधर ही खाया आइलैंड में. इंडिया में भी कभी भी ट्राई नहीं किया था. सो मैंने देख के वीडियो मैंने खुद बनाना ट्राई किया. तो सबको बहुत पसंद आया. तो मसाला एवरीथिंग they love everyone. ஃபேமஸ் महाराष्ट्र फेमस फूड या மகாராஷ்டிரா ஃபேமஸ் டிஷ் வடைப்பாவு. இப்போ எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஸ்டஃபிங் உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு சட்டி வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி, இந்த எண்ணெயில் வந்து ஃபஸ்ட்டு பச்சை மிளகா, நீங்கள் பார்த்துருப்பீங்க சமோசா கொடுக்கும்போது இது கொடுக்கும்போது எல்லாமே இந்த மாதிரி க்ரீன் சில்லி வந்து எண்ணெயில் இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணி பக்கத்தில் வச்சுருப்பாங்க. அந்த இது தான் இப்போ பண்ணிகிட்ருக்காங்க அவங்க. ஃபஸ்ட்டு ஒரு 10 பச்சை மிளகா 2ஆக கீறி அதை வந்து நல்லா எண்ணெயில் வதக்குறாங்க. வதக்கினோன்னே அந்த எண்ணெயில் வந்து காரம் இறங்கிரும். அதுக்கப்புறம் இதை எடுத்து தனியாக வச்சுக்கிட்டு அதை சர்வ் பண்ணும்போது அப்படி வச்சு கொடுப்பாங்க. அதுக்காக தான் இந்த பச்சை மிளகா ஃபஸ்ட்டு எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கிட்டாங்க பாருங்கள். இதில் லைட்டாக உப்பு தடவி அப்படியே குலுக்கி தனியாக வச்சுட்டாங்க. இப்போ அந்த எண்ணெயில் வந்து நம்ம ஃபஸ்ட்டே சொன்னோம் இல்லைங்களா, கடுகு அந்த மாதிரி ஐட்டம் காமிச்சோம் இல்லைங்களா, அதெல்லாம், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு அதெல்லாம் குறைன்னு அரைச்ச அந்த பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் உப்பு, இவ்வளோ தான் இதில் சேர்த்தது. அப்புறம் கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஊற்றிக்கிட்டாங்க. நீங்கள் லெமன் ஜூஸ் இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற லெமன் கூட புழிஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஒன்றும் பாதியமாக மேஷ் பண்ணி வச்சுருந்த அந்த 1/2 kg உருளைக்கிழங்க அதில் போட்டு கிளற ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள், ரொம்ப கிளறாமல் ஜென்டிலாக அழகாக கிளறி இருக்காங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். அந்த பாயிண்ட்டு ரொம்ப இது உடஞ்சி போச்சுன்னா அதுக்கப்புறம் குழன்னு ஆகிடும். இந்த விஷயமும் நம்ம கரெக்டாக பண்ணணும். அப்போ தான் அந்த போண்டா பண்ணி உருண்டையாக பிடிச்சி டிப் பண்ணி போடுறது பாருங்கள். இந்த மாதிரி உருண்டை பண்ணி இது கிட்டத்தட்ட ஒரு 12-13 உருண்டை வந்ததுன்னு நினைக்கிறேன். 15 கிட்ட வந்ததுன்னு நினைக்கிறேன். நான் கரெக்டாக எண்ணலை. அதுக்கப்புறம் இதுக்கு மேல் மாவு எப்படி தயார் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். பிளெயின் கடலை மாவு தாங்க, வேறு எதுவும் அரிசி மாவு எதுவுமே ஆட் பண்ணல. 1/2 kg போட்டுக்கிட்டாங்க இந்த 15 உருண்டைக்கு. அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த கட்டி இல்லாமல் நல்லா கலக்குறாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு கலந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டாங்க, பெருங்காயத்தூள்லாம். அதுக்கப்புறம் சோடாலாம் எதுவுமே சேர்க்கல. இதுதான் இவங்களோட ஹோம்மேடு ரகசியமே. சோடாவே போடலைங்க. அந்த கலக்கிற விதம், அந்த செய்கிற டெக்னிக் இதில் தான் அவங்களது ஹைலைட்டாக இருக்குது டேஸ்ட்டு பாருங்கள். இப்போ உப்பு போட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த இதுக்கு தேவையான மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள், இது ரொம்ப முக்கியம். பெருங்காயத்தூள் போட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் எப்பயும் பாருங்கள் கெட்டி இதாக தான் பிசைஞ்சாங்க. நாமெல்லாம் கொஞ்சம் தண்ணியாக தான் பிசைஞ்சு மேல் மாவு கொஞ்சம் மெலிசாக தான் போடுவோம். இவங்க வந்து நல்லா கெட்டியாக திக்காக பசைஞ்சுக்கிட்ட கலக்கிட்டாங்க பாருங்கள். இதுவும் முக்கியமான பாயிண்ட்டு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. கட்டி இல்லாமல் நீட்டாக இது ஒரு டிப்பு பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டே நிறைய தண்ணி ஊற்றிட்டோம்னா இது இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா அந்த கட்டியும் ஈஸியாக இதாகிடுது பாருங்கள். இந்த மாதிரி கலந்து வச்சுட்டு இப்போ வந்து நல்லா ஒரு 1/2 லிட்டருக்கு மேலே எண்ணெய் ஊற்றி காஞ்சதுக்கப்புறம் இப்போ வந்து அதை அந்த மசாலாவை உருட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து இந்த கடலை மாவு இதில் டிப் பண்ணி அப்படியே திக்காக போடுறாங்க பாருங்கள். கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். மெலிசாக போடக்கூடாது. அப்போ தான் வந்து அந்த பன்னில் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு அவங்க வந்து கொஞ்சம் திக்காகவே போடுறாங்க. அதே மாதிரி இவங்க நிறைய குவான்டிட்டியில் போடுறாங்க. நம்மலாம் ஒரு 4-5 தான் போடுவோம். இவங்க 6-7, அது எவ்வளோ கொள்ளுதோ அந்த எண்ணெய் கொள்ளுற அளவுக்கு போடுறாங்க. இதுவும் ஒன் ஆஃப் த டிப்பு தாங்க. ஏன்னா அந்த இது வந்து நல்லா மொறுன்னு உள்ளே வெந்து மேலே கிறிஸ்பாக கிடைக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி. அதே மாதிரி அதை அப்படியே செப்ரேட் பண்ணி விட்றாங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் அந்த மாவுங்களை இன்னும் கொஞ்சம் அப்படியே திக்காக, ஏன்னா பன்னில் வைக்கும்போது நல்லா பெருசாக இருந்தால் தான் அது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்குன்னு திக்காக வைக்கிறாங்க. நானும் ஒன்று பண்ணி பார்த்தேங்க, நல்லா சூப்பராக வந்தது பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக அப்படியே அந்த மாவோடு சேர்த்து போடணும்.
15 உருண்டைக்கு நம்ம 1/4 கிலோ மாவு தான் போடுவோம் மெலிசா போடுறதுனால. இவங்க நல்லா 1/2 கிலோ மாவு கடலை மாவில் தான் கரைச்சாங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அப்போ தான் அந்த பன்னில் வந்து அது வச்சு கடித்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வெந்துருச்சு மெதுவாக. பாருங்கள், மேல் பரப்பு வந்து நல்லா கிறிஸ்பாக இருக்கும். ஏன்னா அந்த எண்ணெயில் வந்து இவங்க போடுற அந்த டெக்னிக் தான். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதுக்கு ஒரு க்ரீன் சட்னி எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை, ஒரு கைப்பிடி அளவு புதினா, அதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, உப்பு போட்டாங்க. இப்போ வந்து ஒரு ஆஃப் லெமன் இந்த அளவுக்கு. சிலர் வந்து பூண்டு போடாமல் இஞ்சி மட்டும் போட்டு கேட்பாங்களாம். அவங்களுக்கு அந்த மாதிரி பண்ணி தருவாங்களாம். சிலர் பூண்டு சாப்பிட்றேன்றவங்க பூண்டும் இஞ்சியும் சேர்த்து செய்கிறேன்னு அப்படின்னு என்கிட்ட பூஜா சொன்னாங்க. பாருங்கள், இப்போ புளிஞ்சாச்சு. மேலாட்டம் கொஞ்சம் லெமனும் ஜூஸ் புழிஞ்சு இந்த அளவு திக்காக தான். ஏன்னா அந்த பன்னு மேலே தடவணும் இல்லைங்களா, அதனால கொஞ்சம் திக்காக வச்சுருக்காங்க. இப்போ வந்து எப்படி டெக்கரேட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பன்னுங்களை வந்து 2 பக்கம் பட்டர் தடவி ரோஸ்ட் பண்ணாங்க. நல்லா நிறையா பட்டர் அப்ளை பண்ணி மெதுவாக ரோஸ்ட் பண்ணாங்க. இப்போ அவங்க எப்படி டெக்கரேட் பண்ணுறாங்க, எப்படி இது பண்ணி நம்மளுக்கு சர்வ் பண்ணுறாங்கன்றத பூஜாவே சொல்லுவாங்க. பார்க்கலாம். So we are ready for the vada pav serving. So we are doing the decoration, the chutney, and apply everything. Okay. And those vada and pav and onion and green chili and that one the red chutney for vada. The special. The taste comes from that things and the green chutney. So we'll start now. So we red chutney. ட்ரை சட்னி. Yeah. Okay. Homemade. So onion and green chutney, green chili, and the upside green. So our vada is ready. பாருங்க, அழகாக நம்மளுக்கு சமோசாவும் வடைப்பாவும் செஞ்சு கொடுத்துருக்காங்க பூஜா அவங்க. நம்ம வீடியோக்காக ரொம்ப மெனக்கட்டு செஞ்சதுனால பூஜாவுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. So thank you. You come my house. So you made video and we made the things. Okay. So my vada pav and samosa especially for the auntie because they came and I want to show how to make. Okay. So please when you want order me and try and see my link and subscribe please my channel. The next recipe I'll make and we put more video for you. ஓகே, தேங்க்யூ. Thank you. தீபாவளி செலிப்ரேஷன் ஸ்கார்க் சிட்டியில் சிட்டி ஹாலில் நடக்குதுன்னு சொல்லிட்டு பூஜா நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் நானும் எங்கள் ஹஸ்பண்டும் போயிருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லா ஸ்டேட்லேருந்தும் வந்திருந்து அங்கே இருந்த மக்கள் வந்து ப்ரோக்ராம் கலந்து ஒன்று அவங்களோட திறமையை வெளிப்படுத்தினாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆனால் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த மக்கள் வந்து எந்த ப்ரோக்ராம்லேயும் கலந்துக்கல. அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. அதை பற்றி நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற சில தமிழ் பீப்புள் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, நாங்கள் வந்து தனியாகவே போடுவோம் மேடம், நீங்கள் அந்த ஃபங்க்ஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சங்கமம் சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கும் போயிருந்தோம். அதனோட வீடியோஸ் வந்து அடுத்தடுத்த இதில் வரும். பூஜாவும் நானும் இதை ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். இன்னும் நிறைய எங்களுக்கு அங்கே ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க. அதே மாதிரி சாப்பாடும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக வெஜ்ஜு நான்வெஜ் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு கூட நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் நம்ம சேனலை பார்க்குற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நான் இந்த டைமில் ஹாப்பி நியூ இயர் சொல்லிக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று நல்ல ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும்படி நம்ம கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன்.
நம்ம சேனல் ஆரம்பித்த கொஞ்ச நாள்லயே நம்மளுக்கு நல்ல சப்போர்ட்டிவாக இருந்த உங்கள் எல்லாருக்கும் இந்த சமயத்தில் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். உங்களோட இந்த கமெண்ட்ஸும் லைக்கும் என்னை ரொம்ப இன்னும் நல்ல முன்னோக்கி செல்றதுக்கு ஒரு உத்வேகமாக அமைஞ்சது. அதே மாதிரி வரும் வருஷத்துலேயும் நான் இன்னும் நல்ல சமையல் குறிப்பு, நல்ல ஆரோக்கியமான சமையலை நம்ம சேனலில் கொடுப்பேன். அதுக்கு நீங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணணும். நம்ம சேனலை நிறைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் இன்னும் நல்ல இதுக்கு நம்ம கொண்டு போக முடியும் நம்ம சேனலை. இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாத்துக்கும் மறுபடியும் ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ.